MCR Pure Cotton Club, formals and casual shirts. Deepajodi Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. செவ்வாய் என்றாலே தளபதி என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து உடனே வந்து பேசுறது. அது மட்டும் இல்லாமல் வீரம் மிகுந்தவர்கள் என்று சொல்லலாம். மேஷம் என்றாலே கால புருஷ தத்துவப்படி அது இருக்கக்கூடிய அந்த பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி. அதாவது ஃபர்ஸ்ட் தலை தானே முக்கியம் சொல்லுவாங்களே, தலைமை பண்புகள். திடீர்னு அதாவது சாது மிரண்டால் பூமி தாங்காதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. எதுவாக காதல் வயகம் சீக்கிரமாகவே ஒரு எமோஷனல் கேரக்டர்னால யாராவது அழுதாங்கன்னா தாங்க மாட்டாங்க, உடனே இறங்கிடுவாங்க, மனம் இறங்கி பழகிடுவாங்க. கோபம் வந்துச்சுனாலும் ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப பீக் லெவல்ல கோபம் வந்துருங்க. என்ன அவங்க எதாவது சொல்லுவாங்க டமால் டிமில் தான், அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் இது மாதிரி ஒரு டாக்டர் என் ஞானரதம், அதாவது ஜோதிடத்துறையில் PhD முடிச்சிருக்கேன், ப்ரொஃபஸராகவும் பணியாற்றி வருகிறேன். சரிங்க, வாங்க முதல் ராசியான மேஷ ராசிக்காரங்களுடைய குணநலங்களை பற்றி பேசலாங்க. மேஷராசினுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் என்றாலே கால புருஷ தத்துவப்படி அது இருக்கக்கூடிய அந்த பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி. அதாவது ஃபர்ஸ்ட் தலை தானே முக்கியம் சொல்லுவாங்களே, தலைமை பண்புகள் இருக்கணும்னாலே அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும். அந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளது அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் வரை வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களாக இருப்பாங்க. சரிங்க, சரி மேஷ ராசியினுடைய அவங்களுடைய தனி பண்புகள் எப்படி இருக்கும்னு நாங்கள் கவனிக்கலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி என்றாலே அது செவ்வாயுடைய ஆதிக்கத்தை கொண்டனால செவ்வாய் என்றாலே தளபதி என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து உடனே வந்து பேசுறது. அது மட்டும் இல்லாமல் வீரம் மிகுந்தவர்கள் என்று சொல்லலாம். இந்த கோழையாலாம் இருக்க மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரா இருப்பாங்க. துணிந்தவன் அப்படின்ற மாதிரி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் தான் சொல்லலாம். அது மட்டுமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. அந்த மேஷ ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அஸ்வினின் போது கேது சம்பந்தப்பட்டவங்க. அவங்களாம் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு அதாவது சாது மிரண்டால் பூமி தாங்காதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அந்த நேரத்துல அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. அது சும்மாலாம் கிடையாது, அதை சொல்லுவாங்க இல்லையா, சாம பேத தான தண்டோன்னு. பொறுமையா இருப்பாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி கையாளணும்னு சொல்லி கொஞ்சம் பொறுமை அவர்களுக்கு அதிகமாகவும் இருக்கும். அதாவது எதனால நம்ம செய்யறோம்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது மாதிரி ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், அது மேஷ ராசிக்காரங்களுக்கு. சரிங்க, அடுத்தபடியாக என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் அப்படின் பொழுது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் மேஷ ராசியில் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எமோஷனல் கேரக்டரா இருப்பாங்க. எதுவாக இருந்தாலுமே ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ரொம்ப எமோஷனலை காமிப்பாங்க, அப்படியே அன்பை பொழிவாங்க, என்ன வேணாலும் அவங்களுக்காக இறங்கி வந்து பேசுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரியான ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசியில் பரணி நட்சத்திரக்காரங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈர்க்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா அது சுக்கிரனுடைய நட்சத்திரம் வேற இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் என்று சொல்லலாம். எதுவாக இருந்தால் காதல் வயகம் சீக்கிரமாகவே ஒரு எமோஷனல் கேரக்டர்னால யாராவது அழுதாங்கன்னா தாங்க மாட்டாங்க, உடனே இறங்கிடுவாங்க, மனம் இறங்கி பழகிடுவாங்க, கண்ணீர் விட்டுருவாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இரக்க மனப்பான்மை கொண்டவர்கள் அந்த மேஷராசியில் பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு சொல்லலாம். அது மட்டுமாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோபம் வந்துச்சுனாலும் ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப பீக் லெவல்ல கோபம் வந்துருங்க. என்ன அவங்க எதாவது சொல்லுவாங்க டமால் டிமில் தான், அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் இது மாதிரி ஒரு பண்புகள் இருக்குங்க. சரிங்க, அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கார்த்திகைனாலே சூரியனுடைய நட்சத்திரம். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் மேஷ ராசியில கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரசியல் விஷயங்கள் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும், அதுல உயர் பதவிகளாகவும் இருப்பாங்க. என்ன காரணம், என்னங்க மேஷராசி நானும் கார்த்திகை நட்சத்திரம் எனக்கு கூட உயர் பதவிலாம் இல்லையோ, நான் பியூனா தானே இருக்கேன், ஆனா கவர்மெண்ட்ல தான் இருக்கேன்வாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு கை கொடுக்குங்க. சரிங்க, அவங்க ஜாதகத்துல அந்த சூரியனுடைய பலம், செவ்வாயுடைய ஆட்சி உச்சம், இது மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க வந்து பெரிய அளவுல வந்து அவங்க ஷைன் ஆவாங்கன்னு சொல்லலாங்க. சரிங்க, மேஷராசிலேயே லக்னமாக இருந்து அதே இடத்துல செவ்வாயும் ஆட்சி பெற்று இருந்துச்சுன்னா
ராசியாகவும் அது இருந்து நிச்சயமாக அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைமை பண்புகள் கொண்டவர்களாக இருப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஐபிஎஸ் லெவலில் இருக்கவங்க எல்லாமே ஒரு ஆர்டர் போடக்கூடிய ஒரு லெவலில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி ராணுவ தளபதி என்று சொல்லுவாங்க, ஆர்மி லைன்லேயும் இருப்பாங்க, எல்லாமே பெரிய கேப்டன் லெவலில் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள் என்று சொல்லலாம். அதுவும் ஜாதகத்தில் மிக அருமையான, அதாவது செவ்வாயுடைய கிரகம் வந்து கேந்திரம், திரிகோணம் மற்றும் ஆட்சி, உச்சம் மற்றும் இதுவாறு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு வந்து நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்க, இது மட்டுமா, நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன்னா மேஷராசிக்காரங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு அந்த மேஷ ராசியில் வந்து இந்த நட்சத்திரங்களை பற்றி சொன்னேன். அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து அவங்க ஜாதகத்தில் மிக அருமையான நிலையில் இருந்துட்டாங்கன்னா கேட்கவே வேணாங்க. அவங்களுடைய சகோதரர்கள் ரொம்ப, அதாவது தம்பியுடையான் படைக்கஞ்சான்ற மாதிரி பிரதர்ஸோட அன்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அரவணைப்புடன் இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு கூட்டு முயற்சியோடு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பழகக்கூடிய ஒரு அன்பு, பாசம், உறவுகளுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஷ ராசி தாங்க. சரிங்க, இது மட்டுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன மாதிரியான தொழில் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, எல்லாருமே வந்து அமையுமானா நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அவங்க ஜாதகத்தை கட்டத்தை பொறுத்து ஒவ்வொரு விஷயங்களும் மாறுபடும் நிச்சயமாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னு இப்போ வந்து செவ்வாய்னாலே எது நெருப்புக்கு அதிபதி, அதாவது சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது மாதிரி அவங்க ஹோட்டல்ஸ் நடத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் ரொம்ப பலவீனமாக இருந்தாலும் நிறைய பேர் ஹோட்டல்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் தெருக்கடையிலையாத அந்த ஹோட்டல் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது தெரு ஓரங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, இது மட்டுமா, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஆட்சி பெற்றவர்களுக்கு நிச்சயமாக அவங்க ஹோட்டல்ஸ்லாம் நடத்தினா ரொம்ப அருமையாகவே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுக்கு ரெஸ்டாரண்ட் பண்ணுறது, அதே மாதிரி செஃப்பாக போகிறது, பெரிய கேரில் இருக்கக்கூடியவங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மிக அருமையாகவே கை கொடுக்குங்க. சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு ரியல் எஸ்டேட் அந்த லைன் இருக்கு இல்லையா, நிலம், அதாவது செவ்வாய் என்றாலே அதனுடைய காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலம், மனை, வீடு, அது மாதிரியான விஷயங்களுக்கு செவ்வாய் முக்கியமான விஷயமா இருக்குங்க. நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு ஏதாவது பழைய வண்டியாவது அவங்க வச்சுருப்பாங்க. வேணா பாருங்கள், அவங்களுக்கு இந்த வண்டி மேலாம் ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும். எதுக்கடுத்தா இது மாதிரி வண்டி வாங்கணும், அது மாதிரி ஒரு 2 வீலர் வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பில்டர்ஸ், அப்படி சிவில் இன்ஜினியர், ஏன் அட்வொகேட்டாக போனீங்கன்னா கூட சிவில் லாயராக கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு தாங்க லேண்டை பற்றி பார்க்கும்போதே டக்குன்னு அதனுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு இயற்கையாகவே அவர்களுக்கு ஞானம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. அதிகமான விஷயங்கள் அவங்களுடைய மைண்ட்லேயே என்னென்னா இந்த இடத்த ஏதோ ஒரு இடத்த பார்த்தா கூட அவங்க ஒரு பில்டிங் கட்டணும், அழகாக வாடகைக்கு விடணும், அதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கலாம், எப்படி பிற்காலத்தில் வந்து நம்ம ஓய்வு பெற்றா இருக்கலாம், இது மாதிரி நிறைய திட்டங்கள் தீட்டக்கூடியவர்கள். இன்னும் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் கேரக்டர்னு சொல்லலாம். டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணுன்ற ஒரு விஷயங்கள், அந்த ஒரு 5 நிமிஷத்தில் பல வேலைகளை வந்து அவங்க சிந்திக்கக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மேஷராசிக்காரங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க. ஆனால் எல்லாரும் பார்க்குறதுக்கு வந்து மேஷராசிக்காரங்களை அப்படியே கரடமுரடாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவ்வளோதான் அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க. அவங்க ரொம்ப அன்பானவர்கள்ன்றது அவங்களோட பழகினா மட்டும்தாங்க தெரியும். அதாவது மற்றவங்களுக்காக உதவி செய்வதில் வந்து ரொம்ப ஒரு வல்லவரை என்று சொல்லலாம். அதுவும் மற்றவங்களுக்கு அதாவது சொல்லுவாங்களே இந்த வலது கையில் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து இடது கைக்கு தெரியாத அளவிற்கு வந்து அவங்க செய்யக்கூடிய தியாகங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அன்பானவர்கள் என்று சொல்லலாம். வெளியில் மட்டும்தான் சும்மா அந்த கோபமாக ஆக்ரோஷமாக சம்டைம்ஸ் வருவானே தவிர நிச்சயமாக வந்து அவங்க வந்து அன்பானவர்கள். ஏன்னா நான் நிறைய மேஷராசிக்காரங்களோட பழகியிருக்கேன். வெரி ஸ்வீட்டான பர்சன்ஸு, ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. என் நண்பர் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்காக எந்த ஒரு விஷயம்னாலும் வந்து நிற்பாங்க. அதே மாதிரி மற்றவருடைய துயரத்தை வந்து தன்னுடைய துயரம் போல நினைச்சு அதுக்கு என்ன செய்யணுன்ற ஒரு தீர்வையும் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டே போகலாம். இவங்க வந்து ராணுவ வீரர்களாகவும் ஆகலாம், போலீஸ் இன்ஸ்பெக்டர், பிசி ஆகிறதுக்கு, ஈவன் வந்து ஒரு டிஎஸ்பி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், அந்த லைனில் இருக்கக்கூடியவங்க, ஏடிஜிபிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரியான கேட்லலாம் மேஷராசிக்காரங்க இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லேண்ட் லார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளோ இடங்கள் வந்து அவங்களுக்கு குவியுங்க. சரிங்க, இவங்க வந்து என்ன மாதிரியான கடவுளை வந்து கும்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேஷத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தாங்க. செவ்வாயினுடைய பார்த்தீங்கன்னாலே அது முருகரை தான்
குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த முருக பகவானை அவங்க வந்து தினம்தோறும் பாராயணம். நீங்கள் வேணா பாருங்க, நிறைய மேஷராசிக்காரங்க எப்போ பார்த்தாலும் சஷ்டி கவசம் படிச்சுட்டே இருப்பாங்க. முருகர்னா அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்கும். சஷ்டி விரதம்ப்பா அப்படின்வாங்க. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அரகண்டா ஒரு இதை பார்த்தீங்கன்னா சைவமாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரியான ஒரு ராசி தாங்க இந்த மேஷ ராசிக்காரங்க. சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை தோறும் முருக பகவானை வந்து தரிசிப்பது நல்லது. இல்லாவிட்டாலும் சரி, முருகரை வந்து துதிப்பது, நினைப்பது, அந்த ஃபோனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகருடைய ஃபோட்டோ வச்சுக்கலாம். அது மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய தடைகள்லாம் வந்து நீங்கிறதுக்கும் இது ரொம்ப அருமையான ஒரு வழியாக இருக்குங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Deepajodi Panchadibam Puja Ennai, blend of 5 puja oils from the House of Sunland. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.